Hi friends, welcome to my channel. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 42 இன்ச் அளவுள்ள ஒரு அளவுள்ள ப்ளவுஸ் தான் நான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். இவங்க எனக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அளவு ப்ளவுஸில் எனக்கு என்னோடய அளவு அளந்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களோட அளவுகளையும் அளந்துட்டேன். அதன் மூலிமா தான் நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப ஈஸியாக எப்படி 42 இன்ச் அளவுள்ள ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் அவ்வளோவா வராமல் நம்ம கட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருந்தால் நம்மளுக்கு கை கிட்ட அப்படிலாம் ஜாயிண்ட் வரும். ஸோ நம்மளுக்கு அதுமாரிலாம் ஜாயிண்ட்லாம் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான், பட்டு சாரீ ப்ளவுஸு. இந்த பட்டு சாரீ நான் ஏற்கனவே அவங்க சுங்கு போட்டுட்டு ப்ளவுஸை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு சாரியை நான் அவ்வளோவா இதில் வீடியோவில் காமிக்கல. பட் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நான் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் தம்ப்நெயிலில் ஃபோட்டோவில் போடுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இவங்களுக்கு 42 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இவங்க கூட எத்தனை இன்ச்சஸ் சேர்க்கலாம்? 4 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு 46 இன்ச்சஸை ஒரு 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதோ அந்த அளவை நம்ம வச்சுக்கலாம். இவங்களுக்கு நான் பார்த்தேன்னா இவங்களுக்கு 11 இன்ச்சஸ் வந்திருந்தது. நான் இவங்களுக்கு 12 இன்ச்சு ஒரு சைடு மட்டும் 12 இன்ச்சு வர மாதிரி ஃபோல்டிங்காக நான் மடிச்சுக்கிட்டேன். எப்பயுமே நம்மளுக்கு நம்ம சைடு ஓப்பன் சைடு இருக்கக்கூடாது. நம்மளோட ஆப்போசிட் சைடு தான் ஓப்பன் சைடு இருக்கும். நம்ம நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க கட் பண்ணும்போது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே சேமாக தான் நான் கட் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணுவாங்க. ஸோ நான் 4 மடிப்பாக போட்டு தான் நான் கட் பண்ணுறேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அளவும் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நான் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் லைனிங் ப்ளவுஸை லைனிங்கோட அளவு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இவங்களுக்கு இடுப்போட உயரத்துக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சஸ் நம்ம விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த 1.25 இன்ச்சஸ் விட்டதுக்கு அப்புறமேட்டா தான் இந்த ப்ளவுஸோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணணும். ஒரு சிலவங்க ப்ளவுஸோட உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கூட கிளாத் வச்சு மடித்து தைக்கிறவங்க இருப்பாங்க. அது ஏன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பட்டையாக நம்மளுக்கு இடுப்பு கிட்ட நல்லா தூக்காமல் இருக்கும்ன்றதுக்காகவும் ஒரு சிலவங்க அந்த மாதிரியும் தைப்பாங்க. இல்லை லைனிங் தைக்கிறவங்க கொஞ்சோண்டு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு ப்ளவுஸ் அப்படியே திருப்பியும் தைச்சிட்டு திருப்பிடுவாங்க. அப்பயும் அவங்களுக்கு இடுப்பு கிட்ட அந்த அளவுக்கு 1 இன்ச்சஸ் தேவைப்படாது. பட் நான் இவங்களுக்கு நான் 1 இன்ச்சஸ் எதுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா மடித்து தைச்சிடலாம். இன்கேஸ் அவங்களுக்கு நான் அளவு அளந்து தானே தைக்கிறேன், அதனால் அவங்களுக்கு இடுப்பு கீழே இன்னும் இறக்கம் வேணும்னா இன்கேஸ் ப்ளவுஸ் ஃப்யூச்சரில் பிரித்து போடுறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸஸாக கிளாத் விட்டு தான் நான் கட் பண்ணுறேன். இப்போ இவங்களோட இடுப்போட சுற்றளவு 4 பகுதியாக வரும் இல்லையா? இப்போ ஒரு சுற்றளவு நம்மளுக்கு 28 வந்ததுன்னா நான் அதை 2ஆக பிரித்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்களோட அளவுகளை ப்ளவுஸ் அளவில் இருக்கிறதே நான் மார்க் பண்ணிட்டேன். இவங்களுக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்டோட அளவு அவங்களுக்கு 42, ஆனால் ஹிப் கிட்ட வர அந்த அளவு இடுப்பு சுற்றளவோட அளவு அவங்களுக்கு 30 தான் வந்தது. ஸோ அவங்களுக்கு 10 இன்ச்சஸ் மேலே ரொம்பவே எக்ஸஸாக இருந்தது. ஸோ இதுலேருந்து தெரியும் அவங்களோட ப்ளவுஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றதுனால. நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா ஆம்கோல் அளவை நான் இதுக்கு எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறது, எனக்கு டிவைட் பண்ணிலாம் அளக்க தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த மெத்தடு. இவங்களோட அளவுகளை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இவங்களோட இடுப்போட உயரம் 15 இன்ச்சஸ், அவங்களோட அளவுலேருந்து நான் ஒரு 13 இன்ச்சஸுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டு அதிலேருந்து கீழே இருந்து மேல் நோக்கி நான் ஒரு 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டோடனே அவங்களோட ஆம்கோலோட உயரம் அளந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 6 இன்ச்சஸ் கரெக்டாக வந்திருந்தது. இப்போ இவங்களுக்கு 42 இன்ச்சஸ் அளவுள்ள ப்ளவுஸுக்கு நீங்கள் 6 இன்ச்சஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு தெளிவான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட நான் போடுறேன். இப்போ இவங்களோட அந்த வளைவு வரையும் இல்லையா, ஃப்ரீ ஹேண்ட்ஸில் எல் டைப்பில் போட்டு ஃப்ரீ ஹேண்ட்ஸில் எல் டைப் வரையும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள்
இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சுருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கே நீங்கள் வந்து இப்போ ஈஸியான மெத்தடில் 3 டாட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதாவது வந்து ஷோல்டரோட உயரத்துலேருந்து ஆம்கோல் உயரத்துக்கு நடுவில் என்ன மார்க் வருதோ அதை மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்கோலோட உயரத்துலேருந்து ஷோல்டரோட நம்மளோட செஸ்ட்டோட பாடி அளவுலேருந்து நடுவில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம வளைவாக வந்து வளைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இவங்களுக்கு முன்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப டீப் நெக்லாம் வைக்காதீங்க, நார்மலாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட முன்கழுத்து உயரம் நான் வந்துட்டு ஆம்கோலோட உயரத்தோட, அதாவது ஆம்கோலோட டெப்த் இருக்கு இல்லையா 5.5 இன்ச்சஸ், அதை விட 6 இன்ச்சஸ், அதை விட நான் வந்து 1/2 இன்ச்சஸ் சேர்த்து 6.5 இன்ச்சஸாக வந்து நான் வச்சுருக்கேன். எப்பயுமே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ஷேப்பாக வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஆம்கோலோட ஆழத்தை விட ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை வந்து 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து கீழே இறக்கி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்பக்கம் வந்து கழுத்து வந்து ரொம்ப அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஆம்கோல் கிட்ட ஒரு வளைவு எடுப்போம் இல்லையா, அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃப்ரண்ட்டு உயரத்தை வந்து சென்ட்ரு மார்க் பண்ணி 3 இன்ச்சஸ் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி. இப்படி உள்ளே தள்ளி மார்க் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹூக் போடும்போது நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரண்ட் வந்து நல்லா வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு மாதிரி இல்லாமல் ஃப்ரண்ட் வந்து ஒரு ஷேப்பாக ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோயின்லாம் போடுவாங்க இல்லையா, ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக குடஞ்சி வளைஞ்சு எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ரொம்ப அழகாக பார்க்க வரும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். அடுத்தது இவங்களுக்கு வந்து செஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்து சென்டர் டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். டாட்டோட அளவு இவங்களோட பட்டியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து நான் வந்து 3.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இவங்களை வந்து நானே வந்து அளந்ததுனால இவங்களோட ஹூக்கோட அளவு பட்டி வந்து 6.5 இன்ச்சஸ் வந்து நான் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து 7 இன்ச்சஸ்லேருந்து 7 இன்ச்சஸ் வந்து அதிகமானது. அதுக்கு கம்மியாக வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட முன்கழுத்தோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு தான் லாஸ்ட்டாக நல்லா கொஞ்சம் அகலமாக வர மாதிரி இருக்கும். இவங்க கொஞ்சம் இடுப்பு இறக்கமாக வச்சுருக்கிறதுனால நான் 7 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட்டோட ஹூக் பட்டி அந்த மார்க் பண்ணியிருக்கேன். அதுவே வந்துட்டு இவங்க வந்து இன்னும் எனக்கு நல்ல சின்னதாக வேணும் அப்படின்னா இடுப்போட உயரத்துக்கு தகுந்ததில் பாதியாக அப்படியே மார்க் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட்டோட ஹூக் பட்டியும் காஜா பட்டியும் வைங்க. அளவு அந்த அளவு வந்து நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம எவ்வளோ வைக்கிறது மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியல. இதோட டீட்டெயிலான வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து இவங்களோட டாட்டோட உயரம் வந்து இவங்களுக்கு வந்து 12.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். கூட ஒரு 1 இன்ச்சஸ் சேர்த்து 13 இன்ச்சஸாக மார்க் பண்ணியிருக்கேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாட்லாம் பிடிக்கும் போது இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் முன்னாடி போயிடும், அப்புறம் ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சஸ் போயிடும். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து 13.5 இன்ச்சஸ் வந்து சென்டர் டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணுறேன். அடுத்தது டாட் பிடிக்கிறதோட உயரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ்ஸு. அடுத்தது அவங்களோட அகலம் 2.5 இன்ச்சஸ். இது வந்து நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் வைக்கிறது தான். நான் அதே அளவு தான் இவங்களுக்கும் வச்சுருக்கேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து எப்பயும் போல் எப்படி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஷார்ப்பாக வேணாம், நார்மலாக எனக்கு வந்து ப்ளவுஸ் போட்டால் நார்மலாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து நிப்பிள் பாயிண்ட் வந்து 3.5 வச்சுன்னா இவங்களுக்கு நல்ல ஷார்ப் கிடைக்கும். ஸோ நான் வந்து அந்த அளவுக்கு நான் வைக்காமல் இவங்களுக்கு 3 இன்ச்சஸ் மட்டும் வைக்கிறேன். அப்புறம் பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் போயிடும். அப்போ 2.25 இன்ச்சஸ் வந்து அவங்களோட சென்டர் டாட்டோட உயரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் டாட் மட்டும் நம்ம அளந்துடுறோம் 3 இன்ச்சஸ்ஸு. ஸோ சைடு டாட்டோட அளவுலாம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதில் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த காமிக்கும் போது என்னால் சொல்ல முடியல. நான் வந்து அந்த கோடு போட்டேன் இல்லையா, அந்த 3 கோடு போட்டதுக்கப்புறமா நம்ம ஆம்கோல் கிட்ட ஒரு டாட் பிடிப்போம் பாருங்கள், அதுக்கு வந்து சென்டர் டாட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அந்த ஆம்கோல் கிட்ட போட்ட டாட்லேருந்து மறுபடியும் ஒரு 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஹூக் பட்டி கிட்ட காஜா பட்டி கிட்ட வரும் இல்லையா, அந்த மார்க் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்படி மார்க் பண்ணும்போது ஷேப்பில் வரும். அப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு
ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்களோட நெக்கு பார்த்திங்கன்னா இவங்களோட நெக்கு வந்து நெக்கோட உயரம் வந்து 10 இன்ச்சஸ் வந்து வந்திருந்தது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த நெக் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால பட்டு சேரீ இல்லையா, ஸோ இவங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் அகலமாக போட்டு லேஸ் வந்து நான் நல்லா பட்டையாக வைக்க போகிறேன். அதனால் வந்து அந்த லேஸ் வந்து அவங்க சேரீக்கு தகுந்த மாதிரி வைக்க போகிறேன் அப்படின்றதுனால இந்த நெக்லஸ் மாடல் கழுத்து வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதே அளவுக்கு நான் வந்து இதே மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுவும் ஓகே தான். அடுத்தது இது எல்லாமே நான் வந்துட்டு லைனிங்கில் வச்சு இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணிக்குவேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆம்கோலோட நான் அந்த ஆழத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சில பேர் வந்து கையில் வந்து ஒரு 3/4 இன்ச்சஸ் வந்து 1 இன்ச்சஸ் வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ அதேமாரி எடுக்காமல் ஆம்கோல் கிட்ட ஒரு 1/4 இன்ச்சஸும் கைக்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சஸும் நீங்கள் வந்து ஆழம் எடுத்தீங்கன்னா கை வந்து உங்ககிட்ட அந்த இடத்த வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக டீட்டெயிலாக இன்னும் நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ். இவங்களோட ஸ்லீவோட உயரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த ப்ளவுஸில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்டரோட உயரம் வருதோ அந்த உயரத்தை வந்து அவங்க வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நான் மார்க் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து 7 இன்ச்சஸ் வந்து வந்திருந்தது உயரம். ஸோ நான் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸோட கையோட உயரம் வந்து 7 இன்ச்சஸ் வைக்கிறேன். அகலம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சஸ், அதாவது வந்து 6.5 இன்ச்சஸ் வந்து கை பிடித்தத்தோட அளவு வந்து 6.5 இன்ச்சஸ் வந்தது. ஸோ 42 அளவுள்ள ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சஸ் வந்து பிடித்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஆம் வந்து நல்லா பெருசாக இருக்கும் போல். அதனால் வந்து அவங்களுக்கு 6.5 இன்ச்சஸ் வந்து வந்தது. ப்ளஸ் வந்து 6.5 சேர்த்தனா மொத்தமாக டோட்டலாக அவங்களோட கை சுற்றளவு வந்து பிடித்தத்தோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 13.5 இன்ச்சஸ் வந்திருந்தது. ஸோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு கொஞ்சம் கை தடிமனாக இருக்கும் போல். அதை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இவங்களுக்கு வந்து அந்த கையோட ஆம்கோல் இருக்கும் இல்லையா, அந்த கை ஆம்கோலோட டெப்த் வந்து எவ்வளோ எடுக்கணும் பார்த்திங்கன்னா இவங்களோட கையோட சுற்றளவு வந்துட்டு 8.5, அதாவது 8.5 இன்ச்சஸ் வந்து வந்திருந்தது. அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இருந்தாலும் இவங்களோட கையோட அகலத்தையும் ஒரு தடவை வந்து நான் செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க அளவு ப்ளவுஸில் வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். மோரோவர் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாகவே வந்திருந்தது. நான் வச்ச அளவுகளும் கரெக்டாக இருந்தது. அவங்களோட ப்ளவுஸோட அளவுகளும் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து அளவுகளை வச்சு அப்படியே மார்க் பண்ணும்போது கரெக்டாக வருது அப்படின்றது வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் அவ்வளோவா இல்லாமல் அவங்களோட அந்த கை சுற்றளவு, கையோட பிடித்தம், அது எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக ப்ளவுஸ் வந்து அளந்து போடும்போது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஷோல்டர், அந்த சென்ட்ரு ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து 2 இன்ச்சஸ் வந்து நான் அந்த ஷேப்காக நம்மளோட அந்த சென்டரோட ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, கப் ஷேப் சொல்லுவாங்க, அந்த கப் ஷேப்புக்கு வந்து நான் 2 இன்ச்சஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா, அதாவது வந்து கப்புன்ற மாதிரி கேப், அந்த கை வளைவு இருக்கு இல்லையா, நம்ம ஆம் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்டோட இது வந்துட்டு அதுக்கு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து அந்த ஷேப்காக விட்டுட்டு அங்கேருந்து இவங்களோட ஆம்கோலோட சுற்றளவை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ளவுஸை வந்து ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணலாம். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. அவங்கள நம்ம பாடியோட அளவில் அளந்துட்டே அதே அளவுகளை போட்டு அப்படியே மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் அப்படியே எந்த ஒரு அளவுகளையும் மாற்றவே இல்லை. அவங்களுக்கு எப்படி வந்து அவங்கள உடம்புல இருந்து நான் அளவு எடுத்தனோ அதே அளவை நான் அப்படியே போட்டு மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து தைக்கிறதுக்கு வந்து இடம் வேணுமோ, அதாவது வந்து நம்ம 1/4 இன்ச்சஸ் பிடிக்கிறோன்னா 1/4 இன்ச்சஸ் கேப் விட்டேன், இல்லை வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம பிடிப்போம், ட்ரெஸ்ஸோட ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா 1/2 இன்ச்சஸ் வச்சு ஜாயின் பண்ணலாம். எனக்கு எப்பயுமே ஒரு மிதி அளவு தான் நான் துணி விடுவேனே. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். எப்போ பாரு அந்த இடத்துல நிறைய துணி இருந்ததுன்னா நூல் ஒன்று ஓவர்லாக் போடாமல் விட்டுட்டோன்னா ஒரு நூல் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா கிளாத் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு போடும்போது நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு மிதி அளவுக்கு இருந்தால் போதும், அதாவது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து விட்டு கட் பண்ணலாம். இப்போ எல்லாமே வந்துட்டு நான் லைனிங் கட் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து மெயின் பீஸோட வச்சு நான் கட் பண்ண போகிறேன். பட் ஆனால் லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் வந்து 1.10 மீட்டர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஏன் கேட்டிங்கன்னா 1.10 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் எடுத்திருந்தேன். என்கிட்ட உங்களுக்கு பெரிய ப்ளவுஸுன்றதுனால நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட் வரப்போகுது அப்படின்றதுக்காக, ஜாயிண்ட் வராமல் ஸ்டிச் பண்ணணுன்றதுக்காக நான் லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருந்தேன். பட்
அவங்களோட சாரியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் வருதுன்றது எனக்கு தெரியல. ஸோ இவங்களோட பார்டர் வந்து இடுப்புக்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் பார்டரை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் இந்த பார்டரை வச்சு நான் வந்து மாடல் வச்சு தைச்சுனா உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பேக் பீஸ் வச்சு எப்பயுமே நம்மளுக்கு இன்னொரு விஷயம், லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது முக்கியமாக நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எப்பயுமே லைனிங் வந்து கட் பண்ணிவிடுவோம். மெயின் பீஸ் வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை மெயின் பீஸில் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுங்கள். பின் பண்ணிவிட்டு அப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கும் வந்துட்டு ஜாயிண்ட்லாம் அதிகமாக வராது. எந்தெந்த இடத்த நம்ம போடலாம் அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, லைனிங்கை கட் பண்ணிவிட்டு மேலே போட்டு கடகடன்னு கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் அதுமாரி கட் பண்ணும்போது பட்டி ஜாயிண்டோ இல்லை நம்ம வந்து நெக்குக்கு வந்து ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா கிளாத் வந்து மீறாமல் போயிடும். ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன். நான் சம்டைம்ஸ் வந்து யோசிப்பேன், இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு சேஃப்டி பின்னு இல்லை வந்துட்டு குண்டூசியாலேயோ பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் கட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நான் யோசிச்சுட்டு நான் கட் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சாரியோட கிளாத்துலேருந்தே மேக்ஸிமம் நான் வந்து சாரியோட கிளாத்துலேருந்தே நான் வந்து சாரியோட ப்ளவுஸ் கிளாத்துலேருந்தே டிசைன் பண்ணிவிடுவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரவே வராது. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஸ்டார் இமோஜியாக கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.